விடுவேன் என்று நினைத்தாயோ? ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணும்போது ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குமா, பெயின் இருக்குமா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். சரி, ஓகே. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, தலையில இங்கருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, மார்க் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும். எனக்கு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க தெரியுதுங்களா? இது வந்து நார்மலா அவங்க டெம்ப்ளேட்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி அவங்க வந்து சர்ஜன் சொல்லும்போது டெம்ப்ளேட் சைடு அப்படிம்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் மார்க் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கையில வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தலையில மார்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி மார்க் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போன உடனே ஒரு 3 இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கையில பண்ணுவாங்க. ஸோ கையில பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயின் இருக்கும். ஏன் அத கையில பண்றாங்க அப்படின்னா, சைட் எஃபெக்ட் ஏதாச்சு வருமா? அதாவது அந்த இன்ஜெக்ஷன் வந்து தலைக்கு போடக்கூடியது. அது போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் ஆகுமா? அப்படிங்கிறத முன்கூட்டியே செக் பண்றதுக்காக, நீங்க போயி அட்மிட் ஆன உடனே, உங்களுக்கு அந்த டேவ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதுல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜன் வந்து கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஸ்டெப்பா பண்ணி கொடுப்பாங்க. ஹால்ஃப் ஸ்டேஜ் அண்ட் ஃபுல் ஸ்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டான பெயின் கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயினுங்கிறதெல்லாம் இல்ல. ஸோ மைல்டான பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து இன்ஜெக்ஷன்ல, ஊசில. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, குத்த குத்த வச்சு வச்சு எடுப்பாங்க. இந்த இடத்துல தலைய வந்து பார்த்தீங்கன்னா, குத்தி 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 வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி குத்த குத்த வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெயின் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீட் ஆகி அதிகமா வரும். ஸோ அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தண்ணி குடிக்கிற மாரி இருக்கும் நம்ம. ஆ நார்மலா வந்து பெயினுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பின்னாடி பண்ணும்போது பெருசா தெரியாது. பட் முன்னாடி இந்த ஏரியாவுல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயினா இருக்கும். ஏன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சதை அதிகமா இருக்கும். அதாவது எலும்பு அதிகமா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா தெரியாது இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெலிசான இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வந்து பெயின் கொஞ்சம் ஆ பெருசாவே தெரியும்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அத மறைச்சு சொல்லணும்? ஸோ லைட்டா கொஞ்சம் பெருசா தெரியும். ஸோ அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ரொம்ப பெரிய பெயின் எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து பொறுத்துக்கக்கூடிய பெயின் தான். சரி, சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம், என் கூட ஒரு 4 பேர் பண்ணாங்க. ஸோ என் கூட பண்ணவங்களுக்கும், எனக்கும் சேம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ கொப்பளம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து தலையில அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அது காரணம் கேட்டோம். ஏன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து கொப்பளம் மாரி வருது. என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட சஜஷன் கேட்கும்போது, அவங்க சொன்னாங்க, "இது நார்மலாவே வர்றது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமா தண்ணி குடிங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிச்சோம். ஸோ அதுவுமே வந்து கிளியர் ஆயிருச்சு. ஸோ மத்தபடி எந்த ஒரு இஷ்யூ வராது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பார்த்துக்குவாங்க. அண்டு பெயினுங்கிறது இருக்காது. ஸோ நீங்க ஷூரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதா இருந்தா பயம் இல்லாம பண்ணலாம். உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரோ எங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது ஏதாச்சும் வருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணுவாங்க. செக் பண்ணாம கண்டிப்பா வந்து எங்கேயும் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 2, 3 டைம் யோசிச்சுக்கோங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கும், இந்த மாரி இருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ தைரியமா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எங்க பண்ணணும்? எவ்வளோ கம்மியா பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ நான் எங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மறக்காம கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்ஸர் பண்றேன். தேங்க் யூ.